அப்பா வந்து பையன்கிட்ட கேட்காரு, எனக்கு வயசு ரொம்ப ஆயிட்டு, என் பிஸ்னஸை நீ தான் பார்க்கணும்ப்பா. இந்த எல்லா ஆஸ்தி வசதி சொத்து எல்லாமே உனக்கு தான். நீ எனக்கு ஒரே பையனாக இருக்கிற, அதனால் நீ தான் பார்க்கணும். பையன் சொல்கிறான், அப்பா என்னை கொஞ்சம் என் பாட்டுக்கு விடுங்க, எனக்குண்டு எப்போ டயம் நான் எனக்கு விரும்புகிறேனோ நான் பார்த்துக்கிடுவேன், அது வரைக்கும் என்னை விட்டுருங்க. இல்லைப்பா உனக்கா அப்பா வந்து கோவத்தில் எல்லாமே நான் உனக்காண்டி தான், என் பிஸ்னஸ் தான் நீ பார்க்கணும், டேக் அவர் பிஸ்னஸ், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துகிறாரு. பையன் சொல்கிறான் மறுபடியும், அப்பா எவ்வளோ ஆஸ்தி எல்லாமே நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து முன்னேறியிருக்கீங்க, ஆனால் அவங்க அப்பா என்னால் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பையன் கேட்குறான். எங்கள் அப்பா விவசாயி. ஏன்ப்பா அப்போ நீங்கள் ஏன்பா விவசாயம் பண்ணலை? அப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தொழில் தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், அதனால் ஏன்னு என் பாட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். அதே மாதிரி தான் எல்லோருமே அவங்களோட பசங்களை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஆக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வேலைகளை திணிக்காதீங்க. பையனை புரிஞ்சிக்க முடியலையேன்னு நினைக்கிறது தப்பு தான். ஆனால் பையன்கிட்ட ஃப்ரெண்டாக அன்பாக நட்பாக பேசி பாருங்கள், அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்பான்.